பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் சம்பா அறுவடை செய்த விவசாயிகளின் நலனுக்காக அந்தந்த ஊர்களிலேயே நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் உற்பத்தி செய்த நெல்லை வாங்கிறது தான் நேரடி கொள்முதல் இல்லை என்றால் இப்போ இந்த விவசாயிகள் இப்போ இந்த அளவுக்கு அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. அதனால தான் இப்போ நேரடி கொள்முதல் நிலையங்கள் துவக்கப்பட்டு அது மூலமாக இப்போ நெல்லை கொள்முதல் செய்கின்ற பணி இருக்கிறது. ஈரப்பதமாக மழை பெய்த பிறகு ஈரப்பதம் என்று கூறிய அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து அந்த ஒன்றிய அரசிலிருந்து அதிகாரிகள்லாம் வந்து பார்வையிட்டு சென்றுக்கிறாங்க. இன்னும் வரல, அதான் பிரச்சனை. இருந்தாலும் இப்போ ஒரு நாளைக்கு இவ்வளோ நெல் போட வேண்டும் என்று நிர்ணயிக்கின்றது. வியாபாரிகள் கொடுக்கின்ற நெல்லை அவங்க சரியாக வாங்கப்படுகிறது. இப்போ உரிய பணத்தை உடனுக்கு அவருடைய அக்கௌண்டில் பணத்தை செலுத்தப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.